பரமபிதாவே, அன்பு பரமபிதாவே, உந்த நாமம் பரிசுத்தமே. பரமபிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை இந்த நாளிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் உங்கள் யாவரையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கொடுக்கப்பட்ட செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். இதை வாசிக்க கேட்போம். இந்த வசனத்தை மார்க் 1 அதிகாரம் 15 வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. எனவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றார் நம் ஆண்டவர் இயேசு. ஏசப்பா அந்த பூமியிலே வாழ்ந்த போது ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த ஆலோசனை கொடுத்தார் என்பதை நாம் நினைத்து விடக்கூடாது. எல்லாருக்கும், இன்றைக்கு இருக்கிற நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் கொடுத்த செய்தியாக்கும் அது. மனம் திரும்புதல் என்றால் என்ன? வேதத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12 அதிகாரம் 2 வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மனம் புதிதாக மாறுகிற விதம்தான் மனம் திரும்புதல். நம்முடைய மனம் புதிதாக மாறி மகிமைக்கு மேல் மகிமை அடைந்து நம் ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற ஒரு வல்லமையான ஒரு அனுபவம் தான் மனம் திரும்புதல். என் அன்புக்குரியவர்களே, நாம் மனம் திரும்பினால் மட்டும் போதாது, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கான காரியத்தை குறித்து நம்மோடு கூட ஆவியானவர் பேசப் போகிறார். இந்த நாளிலே பொதுவான உயிர்த்தெழுதலும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும் என்ற தலைப்பிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கான செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்காக தேவன் நமக்கு கொடுத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். மரணம் அடைந்த மற்றவர்கள் 1000 வருஷம் முடியும் வரைக்கு அவர்கள் உயிர்த்தெழுதவில்லை என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதலை நாம் என்ன என்பது பார்ப்பது நமக்கு நல்லது. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் வரை உயிரடையவில்லை. மற்றவர்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது 2 பிரதான உயிர்த்தெழுதல் உண்டு. அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11 அதிகாரம் 35 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. இது மேன்மையான ஒரு உயிர்த்தெழுதல். ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள் மணவாட்டி சபை முதலாவது உயிர்த்தெழுதலிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இது 1000 வருட அரசாட்சிக்கு முன்பு நிகழக்கூடிய ஒரு உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதல் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த மேன்மையான உயிர்த்தெழுதலை 5 வரிசைகள் அடங்கும். இது 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்பு நடக்கும். அடுத்தது 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு நடக்கும். இதை 2ஆம் உயிர்த்தெழுதல் அல்லது பொதுவான உயிர்த்தெழுதல் என்று சொல்லலாம். இதிலே 2 வரிசைகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது போல 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின் முதலாம் உயிர்த்தெழுதல், அதாவது மேன்மையான உயிர்த்தெழுதலில் பங்கு பெறாத எல்லா தேவனுடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்பட்டு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு முதலாவது உயிர்த்தெழுதல், அதாவது தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து நாம் அதை சொல்லலாம். இவர்கள் யார் என்பதை குறித்து இந்த முதலாவது உயிர்த்தெழுதலிலே 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு நடக்கக்கூடிய இந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகள் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள்,
இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த 3 பிரிவு மக்களும் தேவனுடைய உயிர்த்தெழுதலிலே வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு நியாய தீர்ப்பு அடைந்து தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். இந்த மறுபடியும் பிறந்தவர்கள் யார் என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க சகோதரர்களே, உங்கள் சரீரமும் பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பிதாவுடைய இரக்கத்தை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறக்க வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பிலே நாம் ஜெயம் பெற, நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க, புதிய பூமிக்குள்ளே பிரவேசிக்க நாம் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக மாறுவதுதான் மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு அனுபவம். இரண்டாவது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே ஒவ்வொரு மனுஷனும் நாம் கழுவப்படுவது அவசியமாயிருக்கும். ஒவ்வொரு மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறினபடியினால் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 9 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு உண்மை உள்ளதும் நீதி உள்ளதுமாயிருக்கிறது. நாம் உண்மையும் நீதி உள்ளவர்களாய் மாறினால்தான் தேவனுடைய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே நாம் பங்கடைந்து நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்படுவது நமக்கு இந்த கடைசி காலத்தில் அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் பாவத்தை செய்து பரிசுத்தமற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடைய வேண்டும். சிறு பாவம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு முன்னாடி நிற்க நம் தகுதி உடையவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5:21 நீங்கள் வாசித்து பாருங்க. பாவமறியாத இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒவ்வொரு மனுஷனுக்காக பாவமானார் என்று. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்க ஒரு அனுபவம் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். மூன்றாவது, ரட்சிக்கப்பட்டவர்கள். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி தான் ரட்சிப்பு. வேதம் சொல்லுகிறது, 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழும் ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பு. இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது உயிர்த்தெழுதலே 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு நடக்கக்கூடிய அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு தேவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள். இதை குறித்து லூக்கா 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 15 கூட இவர்களுடைய பெயர்கள் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்திலே 2 விதமான புஸ்தகங்கள் இருக்கிறது. ஒன்று ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம். இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27 நீங்க வாசித்து பாருங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகம் என்று. அந்த ஜீவ புஸ்தகத்தில் முதலாவது உயிர்த்தெழுதலே பங்கு பெறக்கூடிய, மேன்மையான உயிர்த்தெழுதலே பங்கு பெறக்கூடியவர்கள் பெயர்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கும். அதாவது ரகசிய வருகையிலே ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, நித்திய அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய, மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது புஸ்தகம் வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது போல வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, வேறொரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது என்று. இந்த ஜீவ புஸ்தகத்தில் தான் இந்த
1000 வருடம் அரசாட்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த வெள்ளை சிங்காசனத்தின் நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக கொண்டு வரப்படக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறக்கூடிய கர்த்தருடைய ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள், ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஊழியக்காரர்களை கவனிக்கிறவர்கள், நன்மை செய்கிறவர்கள், இவர் எல்லாரும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மறுபிறப்பு அடைந்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனங்கள் இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் 2வது பகுதியிலே 1000 வருஷ அரசாட்சிக்கு நடக்கக்கூடிய இந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பிலே பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார். ஆகவே எனக்கு அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும், நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று, பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். பிரியமானவர்களே, தேவனுடைய வெள்ளை சிங்காசனத்தின் நியாயத்தீர்ப்பில் நிற்பதற்கு, நியாயத்தீர்ப்பு அடைந்து நாம் பரலோக ராஜ்யம் செல்வதற்கு இயேசுவை போல மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12 கூட நாம் வாசிக்க கேட்போம். மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். வெளிப்படுத்தல் 20:12 நாம் வாசிக்க கேட்டோம். இவர்களுடைய வரலாறை பாருங்க, ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று. மத்தேயு 10:42 கூட, சீஸ் எனும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீரை மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் அதற்கேற்ற பலனை அடையாமல் போகான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள், அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து தேவனுக்காக இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கவனிக்கிற பிள்ளைகளுக்கும் கூட ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். தனக்காக வாழாதபடி ஆண்டவருக்காக வாழக்கூடிய அத்தனை மக்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்கிறார். இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியில், அதாவது வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக 1000 வருஷத்துக்கு ஆட்சிக்கு பிறகு வெள்ளை சிங்காசனத்தின் நியாயத்தீர்ப்புக்கு முன்பதாக நிற்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறதை வாசிக்க கேட்போம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை புரிந்தனவராய் சகல பரிசுத்த தூதரோரும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோத்திரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதுக்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வலது பக்கத்திலே நிற்கக்கூடியவர்களை ஆண்டவர் சொல்லுகிறார்,
இங்கே இவர்களை செம்மறி ஆடுகள் என்றும் நீதிமான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். இவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு தன்னலத்திற்காக ஜீவிக்காமல் மற்றவர்களுக்காக ஜீவித்து அநேக நற்கிரியைகளை செய்திருக்கிறார்கள். எனவே தேவன்களை நீதிமான் என்று எண்ணி நித்திய ஜீவனை அடைய செய்கிறார். மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், வலது பக்கத்தில் நிற்கக்கூடிய செம்மறி ஆடுகளாக நீதிமான்களாக நாம் விளங்க வேண்டும். அதற்காக இந்த உலகத்தில் இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். மனம் திரும்புவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பங்கு பெற, புதிய பூமி புதிய வானத்தில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த வாசஸ்தலத்தில் பிரவேசிக்க வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 21:1 சொல்லுகிறது, இவருடைய வாசஸ்தலம் புதிய பூமியாகுமா. வேதம் சொல்லுகிறது. இந்த வலது பக்கத்தில், ஆண்டவருடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பூமியிலே ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், தன்னலம் கருதாமல் ஆண்டவருக்காக உழைத்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்த அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் அவர்களுக்கு பிதாவின் ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு புதிய வானம் புதிய பூமியிலே ஆண்டவர் நமக்காக ஸ்தாபித்து வைத்திருக்கிற அந்த வாசத்தில் பிரவேசிக்க இந்த பூமியிலே நாம் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஒரு நாளும் பிசாசோடு ஒரு நாளும் வாழவே கூடாது. அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களால் பிசாசையும் அவனுடைய இச்சைகளையும் தூக்கி எறியுங்கள். வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 2:16 நீங்கள் வாசித்து பாருங்கள். கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையெல்லாம் இந்த உலகத்திலிருந்து உண்டானவை என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் உண்டானதை ஒன்றையும் பிசாசினால் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய எல்லா இச்சைகள் நாம் வெறுப்பது நமக்கு அவசியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே இந்த நாளிலே கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடுகளாக இந்த நாளிலே மாறும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். கண்கள் இச்சை ஒரு நாளும் இருக்கவே கூடாது. பிசாசு கண்கள் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் இந்த நாளிலே 100 மடங்கு பரப்பி வருகிறார். ஒரு சாதாரண ஒரு சினிமா பார்க்கும் பொழுது பாருங்க, நாடகங்களை இன்றைக்கு பார்க்கும்படி உலக மெங்கும் பிசாசு கண்கள் இச்சையை கொடுக்கிறான். இந்த சினிமாவிலும் இந்த நாடகங்களில் தான் கண்கள் இச்சை மாம்சத்தின் இச்சை இருக்கிறது. ஒரு நாளும் அதை பார்க்கவே பார்க்காதீர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது பொறாமை, போட்டி, எரிச்சல், கோபம், டென்ஷன், இதெல்லாம் பிசாசினுடைய காரியங்கள். இதெல்லாம் உலகத்திலிருந்து உண்டான காரியங்கள். இதெல்லாம் நாம் வெறுத்து தூக்கி எறிய வேண்டும். பிசாசினுடைய இச்சைகளையும் பிசாசுடைய எண்ணங்களையும் பிசாசுடைய சிந்தைகளையும் ஒரு நாளும் நம்முடைய ஆத்மாவிய மூளையிலே வைக்கவே கூடாது. எல்லாவற்றையும் தூக்கி எறியுங்கள். இந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு அவரவர்கள் செய்கிற கிரியை நிமித்தமே தேவனுடைய வாசஸ்தலத்துக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகவே இந்த பூமியிலே வாழும் பொழுது ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நாங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழ்வோம், பிசாசோடு வாழ்வோம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் நாளொன்று வரும், நியாய தீர்ப்பு வரும். அது இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மக்களுக்கும் உண்டு, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் உண்டு, ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:22 நீங்க வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7:21 நீங்கள் வாசித்து பாருங்க. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் என்று. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறீர்களா? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இந்த பூமியிலே வாழ்கிற காலத்திலே தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றாமல் போவோமானால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தேவனுடைய சித்தம் எப்படி? அவரோடு இணைந்திருக்க வேண்டுமா?
வேதம் சொல்லுகிறது. அவரோடு ஒரு இணைந்த ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16, 17 இதை வாசித்து பாருங்க. 1 யோவான் 2:15 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் வரும்போது வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராய் அவருக்குள் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டுமா. ஆகவே தான் வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை, முக்கியமான ஒரு காரியம், யோவான் 15ஆம் அதிகாரம் 4 முதல் நீங்க 7 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவனின் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். நானும் பிதாவும் ஒன்றாயிருப்போம் என்று ஆண்டவரோடு கூட ஏசப்பாவோடு கூட இந்த பூமியிலே இணைந்து ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். இயேசு இல்லாதவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவோடு கூட இணைக்கப்படுவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 21, 24 சொல்லுகிறது, ஆண்டவருடைய புதிய எருசலேமிலே புதிய பூமிக்குள்ளே பிரவேசிக்க நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அடுத்து 7வது வரிசை துன்மார்க்கரும் நித்தியமும் என்ற ஒரு தலைப்பிலே உங்களோடு கூட பேசும்படி ஆவியார் உணர்த்துகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 7ஆம் வரிசை துன்மார்க்கரும் நித்தியமும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பாருங்க, ஒரு அருமையான சத்தியத்தை இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 29 சொல்லுகிறது, நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்களாம். ஆனால் தீமை செய்தவர்கள் ஆக்கினை தீர்ப்படைந்து நித்திய நரகத்துக்குள் பிரவேசிக்க எழுந்திருப்பார்கள். பாவம் செய்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், பிசாசோடு வாழ்ந்தவர்கள், பிசாசுக்கு தன் ஆத்துமாவை விற்று போட்டவர்கள், பிசாசுடைய சிற்றின்மையில் ஈடுபட்டு தன் ஆத்துமாவை கெடுத்து போட்டவர்கள் எல்லாரும் எப்படி எங்கே போவார்கள்? நித்திய நரகத்துக்குள் போவார்கள் என்று அங்கே தானியேல் 12:2 கூட நாம் வாசிக்க கேட்போம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். கடைசியாக பாவிகளும் துன்மார்க்கரும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள் அனைவரும் உயிர்ப்பிக்கப்பட்டு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக கொண்டு வரப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இதுதான் கடைசி நியாய தீர்ப்பு, 7வது நியாய தீர்ப்பு. இந்த 7வது நியாய தீர்ப்பில் தான் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆண்டவரை இல்லாதவர்கள், இந்த உலகத்தில் பிசாசோடு வாழ்ந்தவர்கள், பிசாசனுடைய இச்சையிலே வாழ்ந்தவர்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவரை போல் வாழாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மனம் திரும்பாதவர்கள், சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்கள், தேவனை அறியாதவர்கள், இவர் எல்லாரும் 7வது நியாய தீர்ப்பிலே சிங்காசனத்துக்கு முன்பதாக, வெள்ளை சிங்காசனத்திற்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நித்திய நரகத்துக்குள் போகிறார்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13-15 கூட நாம் வாசிக்க கேட்போம். சமுத்திரமும் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாத எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத அத்தனை பாவிகளும், தேவனை அறியாதவர்களும், தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும், ஏசப்பாவுடைய ரட்சிப்பை பெறாதவர்கள் நித்திய நரகத்துக்குள்ளே ஆண்டவர் தள்ளிவிடுகிறார். சமுத்திரமும் தம்மிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களுடைய மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாயம் தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே
தள்ளப்பட்டு, இதாம் இரண்டாவது மரணம். இந்த இரண்டாவது மரணத்துக்குள்ளே நாம் போகாதபடி நம்முடைய வாழ்க்கையை நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற நாம் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, ஏசப்பா, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை பெற்ற தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏசப்பாவுடைய இரத்தத்தையும் நாமத்தையும் வார்த்தையும் எடுத்து ஒவ்வொரு க்ஷணங்களுக்காக பிதாவை நோக்கி நான் பார்க்கிறேன். சுவாமி, ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் விடுதலை செய்ய வேண்டும். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் இந்த நாளிலே என் க்ஷணங்களை விடுவிக்கும்படி நான் செபிக்கிறேன். அப்பா, நீரும் கூட இந்த பூமியில வாழ்ந்த போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து பிசாசுகளை துரத்தி நோயாளிகளை சுகமாக்கினீர். அதே அபிஷேகத்தையும் அதே வல்லமையும் அதே கிருபையும் எனக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஏசப்பா, உம்முடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அசுத்த ஆவினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கிறேன். நோயினால் துயரப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் மன்றாடி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மக்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சர்ம நோய்களும் குணமடையட்டும். மரண நோய்கள் குணமடையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே சுகமாக்குவீராக. சுவாமி, கடன் தொல்லையில் இருக்கிற மக்களை விடுதலை செய்யும். சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானத்தை தாரும். அப்பா, குடும்பத்திற்கு துன்பங்கள் ஒளியட்டும், துயரங்கள் ஒளியட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த டிவி பெட்டியிலே இருந்து பார்த்து கொண்டு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நாளிலே அற்புத சுகத்தை கட்டளையிடுவீராக. சுவாமி, ஆத்மாவிலும் சரீரத்திலும் இந்த நாளிலே என் தேவன் விடுதலை கொடுக்கும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவதற்காக நன்றி. அசுத்த ஆவிகள் குடும்பத்தை விட்டு ஓடுவதற்காக நன்றி. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் குணமாக்கும், ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும், ஒவ்வொருடைய கண்ணீரையும் தொடையும், உடைபட்ட உள்ளங்களை ஆறுதல் படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இந்த நாளில ஏசப்பா வந்து ஒவ்வொரு குடும்பத்தினர் ஆசீர்வதிப்பதை காண்கிறேன். ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் ஜெயத்தையும் கொடுப்பதற்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இந்த நாளிலே பரிசுத்தம் அடைய ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நீர் பரிசுத்தமாக்கும். ஒவ்வொருடைய ஆத்துமாக்களையும் சுத்தமாக்கும். அப்பா, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உடைய பிள்ளைகளை விடுவித்தரலும். பிசாசினுடைய பிடியிலிருந்து என் சனங்களை விடுவித்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து உடைய ஆசீர்வாதத்தை, விடுதலை, ஜெயத்தை, அற்புதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். உந்த நாமத்தை உயர்த்திடுவேன்,